வணக்கம் அன்பு உள்ளங்களே. இன்னைக்கு வாங்க என்ன டிஃபன் பண்ணலான்னு பார்க்கலாம். இன்னைக்கு சேமியா கிச்சடி பண்ண போறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் சட்டி காய வச்சுக்கணும், கொஞ்சம் நெய் ஊற்றிக்கணும், அதுக்கப்புறம் லைட்டாக வதக்கினா போதும். எடுத்துட்டு கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகா போட்டு கொஞ்சம் கிண்டணும். கிண்டிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போடணும். வெங்காயம் போட்டுட்டு அதையும் ஒரு 2 ரொம்ப வதக்க வேணாம், கொஞ்சமா வதக்கினா போதும். அப்புறம் தக்காளியும் போட்டு கிண்டிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு ஒரு 2 கிண்டு கிண்டுங்க. அப்புறம் உப்பு போடணும். உப்பு போட்டு கொஞ்சம் கிண்டி விட்டு ரொம்பலாம் வதங்கினா கொஞ்சம் லைட்டாக வதங்கினாலே போதும். ஏன்னா தண்ணி ஊற்றி வேக விடணும்ல, அதிலே வெந்துடும். இப்போ தண்ணி 2 பாக்கெட்டுக்கு எவ்வளவோ அதுக்கு தேவையான மாதிரி தண்ணி ஊற்றணும். தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும், அதில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். தண்ணி கொதிக்கட்டும். இப்போ கொதிச்சிருச்சு, சேமியா அள்ளி போடலாம். போட்டு அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக இது பண்ணலாம். கொஞ்சம் வேக விடணும், சிம்மில் வச்சுக்கலாம், ரொம்ப ஃபுல்லாக வைக்க வேணாம், ஏன்னா குழஞ்சிரும். இப்போ ரெடி ஆகிடுச்சு, வாங்க பார்க்கலாம். இதை நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க. பீன்ஸு, கேரட்டு இதெல்லாம் நான் போடணும்னு நினச்சேன். சிம்பிளாக செஞ்சுட்டேன். இதுவே நல்லா இருக்கும். நன்றி.